ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் துர்க்கை அம்மன் வழிபாடு பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாரத்தில் 7 நாள் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் தரக்கூடிய அந்த வழிபாடு பற்றி நாம் பார்க்கலாம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு. கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்தந்த பிரச்சனைக்குரிய கிழமைகளில் நீங்கள் அந்த வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முழுசா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்குரிய பிரச்சனை என்ன, எந்த கிழமையில நீங்க வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. துர்க்கை அம்மன் வழிபாடு அப்படிங்கிறதுமே நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் ராகு கால நேரத்தில் மட்டும்தான் துர்க்கை அம்மனை நாம் வழிபாட்டு முறை செஞ்சுட்டு வரோம். முறைப்படி நாம் அப்படி தான் செய்கிறோம். ஆனால் வாரத்தில் இருக்கும் 7 நாட்களுமே பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனை இந்த முறைப்படி நாம் வழிபாட்டு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா எல்லா நலன்களையும் நம்மளால பெற முடியும். இது நம்ம சாஸ்திரத்திலேயே இருக்கு. கிரகங்களில் ராகு கேதுவினால ஜாதக ரீதியாக பிரச்சனை இருக்கும்போது துர்க்கை அம்மனை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும். தோஷங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் துர்க்கை அம்மனை முறையாக இந்த 7 நாட்கள் எப்படி நாம் வழிபாடு செய்யணும் அப்படின்றத இந்த பதிவு மூலமா நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை துர்க்கை அம்மனுக்கு நாம் மாலை 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ள தீபமேற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா புதிதாக வாங்கப்பட்ட வெள்ளை காட்டன் துணியில் நம் கையாலேயே திரிய தயார் செஞ்சு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஞாயிற்றுக்கிழமை பூஜை அன்னைக்கு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செஞ்சு நீங்கள் துர்க்கை அம்மனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த முறைப்படி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கும் வறுமை அடியோட நீங்கும், செல்வ வளம் உங்களுக்கு அதிகரிக்கும். எல்லா விதமான நலன்களை பெற்றுத்தரும். சுபிட்சமா நாம வாழலாம். இது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ இந்த விஷயத்துக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை இப்படி நீங்க வழிபாடு செய்யுங்க. அதே போல திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனுக்கு காலை 7:30 மணிலிருந்து 9 மணிக்குள்ள வெண்ணெய் காப்பு சாத்தி வெண்பொங்கலை பிரசாதமா படைக்கணும், நெய் தீபம் ஏற்றணும். இப்படி செய்யறதுனால ஒருவருக்கு மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது விரைவாக குணமாகும். இது சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வெளிநாட்டுக்கு படிக்கணும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா துர்க்கை அம்மனை திங்கட்கிழமைகள்ல இந்த முறைப்படி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும். அதே போல் செவ்வாய்க்கிழமையில் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச பரிகாரம் தான். மாலை 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ள துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுங்க. தக்காளி சாதத்தை நெய்வேத்தியமாக படைச்சு இதனால் பெண்களுக்கு மாங்கல்ய பலம், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு சீக்கிரமாகவே நல்ல வரன் கிடைக்கும். இதே போல் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. புதன்கிழமை பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனுக்கு புதன்கிழமையில் மதியம் 12 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ள நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. புளி சாதத்தை நெய்வேத்தியமாக படைக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அவங்க இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யலாம். வேலையில் இருக்கிறவங்க உயர் பதவி கிடைக்கணும், அதே போல் சம்பள உயர்வு கிடைக்கணும், இது மாதிரிலாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அப்புறம் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் உபாதைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால நிச்சயமா எல்லாமே தீரும், நல்ல முடிவுக்கு வரும். வியாழக்கிழமைகள்ல மதியானம் 1:30 மணிக்கு மேல 3 மணிக்குள்ள நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எலுமிச்சம்பழ சாதம் செஞ்சு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யணும். வியாபாரத்துல நஷ்டம் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரமே அதிக லாபத்தை நீங்க அடையலாம். இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.
வெள்ளிக்கிழமைகளில் ராகு கால நேரத்தில், அதாவது காலை 10:30 மணிலிருந்து 12 மணிக்குள்ளே இந்த தீபம் ஏற்றணும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், நெய் தீபமும் ஏற்றலாம். பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. தேங்காய் சாதம் அல்லது பாயாசம், வெண்பொங்கல் நெய்வேத்தியமாக படைச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். நமக்கு வாழ்க்கையில் இருக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்க்கை அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக தீரும். பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கும். மற்ற நாட்களை விட துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சனிக்கிழமை துர்க்கை அம்மனுக்கு காலையில் 9 மணிக்கு மேலே 10 மணிக்குள்ள மஞ்சள் திரியில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும். இந்த திரியை நீங்களே வீட்லையும் தயாரிச்சுக்கோங்க. சிறிதளவு மஞ்சள் பொடியை எடுத்து அந்த வெள்ளை திரியில் நனைச்சி நிழல்ல உலர்த்தி அந்த மஞ்சள் திரியை நாம் தயார் பண்ணிக்கலாம். காய்ந்த திரி காய்ஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. காய் கலந்த சாதத்தை அம்மனுக்கு நெய்வேத்தியமாக நாம் வைக்கலாம். அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் விரைவாக தீர்ப்பதற்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு சீக்கிரமே வேலை கிடைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் இந்த முறைப்படி துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறுநீரக கோளாறு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த வழிபாடு மூலியமா நிச்சயமா உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இதுவுமே நம்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயம்தான். இப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கு உகந்த கிழமைகளில், அதாவது இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கிழமைகள் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இப்போ எந்த கிழமையில் எந்த பிரச்சனைக்காக நீங்கள் செய்கிறீங்களோ அதை 11 வாரம் தொடர்ந்து துர்க்கை அம்மனுக்கு இதே போல் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க. இப்போ திங்கக்கிழமை உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு திங்கக்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா 11 திங்கள் செய்யணும். அதே போல் இந்த தீபத்தை மண்ணகல் தீபத்தில் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆண்களும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். இதில் எந்த தவறும் இல்லை. நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு வழிபாடும் நமக்கு பொய்யானதாக சரித்திரமே இல்லை. நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பலன்கள் கொடுக்கும். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.